இது எல்லாமே நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமாக பொருந்தும். ஏன்னா இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் சாட்டர்ன் இவங்க ராசியாதிபதி சூரியனுக்கு ஜென்ம பகை, சத்ரு, டெட் அகெயின்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இந்த சிம்ம ராசி பெண்கள் என்னன்னா 0.01% கூட அந்த சுயமரியாதையையும் கௌரவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள், தந்தையை விட்டு கொடுக்க மாட்டார்கள். இப்போ என்ன ஆகுது, ஃபேமிலி லைஃப்பில் இந்த சிம்மராசி சகோதரியை யாராவது ஒருத்தங்க லேசாக வெறுப்பேற்றணும், அவங்கள்ட்டேருந்து உரிய வேண்டிய விஷயத்தை எல்லாம் நன்றாக உரிந்து கொண்டு அவர்களை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னா இவங்க அப்பாவை பற்றி ஏதாவது ஒரு அவதூறமான ஒரு விஷயத்தை பேசி, இவங்க அப்பாவை பற்றி ஏதாவது ஒரு இவங்க அப்பாவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை நெகட்டிவாக பேசினால் அந்த ஸ்பாட்டில் இவர்கள் ஒரு எரிமலை போல் பர்ஸ்ட் ஆகி விடுவார்கள். பிறகு அதனையே எடுத்துக்கொண்டு இவர்களை ட்ரிகர் செய்து கோபத்தின் உச்சத்துக்கு கொண்டு போய் இவர்கள் திருமண வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வராத நபர்கள் அப்படின்னு முத்திரை குத்தப்படுகிறார்கள். இந்த ஒரு பாயிண்டை எடுத்து நிறைய பேர் இவர்களை பிளாஸ்ட் செய்து விடுகிறார்கள். இது குறிப்பாக பார்த்தோம்னா ஃபேமிலி லைஃப் மட்டும் இல்லை, அஃபீஷியல் லைஃப்பில் கூட என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு தவறை இவர்கள் தட்டி கேட்கும் பொழுது கொஞ்சம் குரலை லேசாக உயர்த்துவார்கள். இது சிம்மராசி சகோதரிகளுடைய ஒரு சுபாவம். இவர்களுக்காகத்தான் அந்த தவறை தட்டி கேட்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பலர் பெனிஃபிட் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்பார்கள்.